ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பீன்ஸ் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். மசாலா மாதிரி செய்ய போகிறோம். அதுக்கு நான் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பீன்ஸுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைஸில் தான் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு மட்டும்தான் போட்டிருக்கேன். போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளி சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். தக்காளி சேர்த்த உடனே நம்ம எப்போவும் சொல்கிறது தான் கல் உப்பு போட்டுட்டோம்னா தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடும். நம்ம கிரேவி செய்கிறதா இருந்தாலும் சரி, மசாலா செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி, குழம்பு செய்கிற மாதிரி இருந்தாலுமே தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்தால் தான் டேஸ்ட்டு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதனால் முழுசாக கிடந்தாலே நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பீன்ஸ் வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். பீன்ஸு நிறைய சத்து நிறையவே இருக்குங்க. பீன்ஸு, அவரைக்காய், அதே மாதிரி க்ரீன் கலர் வெஜிடபிள்லே அது ஒன்று. க்ரீன் கலர் வெஜிடபிள்ஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம குடமிளகாயிலையுமே கலர் கலராக இருக்குது. அதெல்லாம் நம்ம எல்லாமே கேரட்டு, பீட்ரூட்டு, இது எல்லாமே ஒவ்வொரு கலருமே கலர்ஃபுல்லாக இருக்கும்போது அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி க்ரீன் கலரில் பீன்ஸ் எல்லாம் விலை கூட தான், எப்போவுமே விலை கூட தான். எப்போவுமே 1/4 கிலோ 25 ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் நானே வாங்கியிருக்கேன். இருந்தாலும் பீன்ஸ் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. சாம்பாரில் போடலாம். இந்த மாதிரி சாதாரண சும்மா உப்பு பொரியல் கூட நம்ம செஞ்சு தேங்காய் பூ போட்டு செய்யலாம், பொரித்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி கிரேவி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ரச சாதம், சாம்பார் சாதம், மோர் இருந்தால் கூட அதுக்கு கூட நம்மளுக்கு நல்லா ஊற்றி சாப்பிட்றதுக்கு, நல்ல தயிருக்கு கூட நம்மளுக்கு மேட்சிங்காக இருக்கும். அதே மாதிரி வெரைட்டி ரைஸ் செஞ்சோம்னாலும் இது மேட்சாக தான் இருக்கும். நல்லா இது எண்ணெயிலே முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு நம்ம காய் வதங்குதோ அந்த அளவுக்கு காய் வந்து நம்மளுக்கு வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு இல்லை 1.25 ஸ்பூன் அளவுக்கு போடலாம். மிளகாத்தூள் இல்லை மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இதுக்கு வீட்டிலே அரைச்ச மிளகாய் மல்லித்தூளுங்கிறதுனால காரம்லாம் ரொம்ப இருக்காது. அதனால் நான் இவ்வளோ போட்டுக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கின மிளகாத்தூள் எதுவும் யூஸ் பண்ணுறதா தான் காரம் அதிகம் இருக்கும். அதனால் அதெல்லாம் பார்த்து போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெயிலே அந்த மிளகாத்தூள் அந்த மசாலாவுமே அதிலே நல்லா கலந்து வந்துருச்சு அப்படின்னா நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டோம்னா அதுவே அந்த கிரேவிக்கு ஒரு தனி கலர் கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால் நான் அதில் எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் வேக வச்சுக்க போகிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே போதும். ஏன்னா பீன்ஸ் எல்லாம் சட்டுன்னு வெந்துடுற காய் தானே. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்மளுக்கு அந்த கிரேவியெல்லாம் அந்த பீன்ஸில் பிடிக்கணும். அதனால் நம்ம அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்க போகிறோம். நம்ம தக்காளி வெங்காயம் வதங்கினோடனே தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 1/2 ஸ்பூனு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் அதை சொல்ல மறந்துட்டேன், கொஞ்சோண்டு நான் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நம்ம அப்பப்போ அரைச்சி யூஸ் பண்ணோம்னா தாங்க உடம்புக்கு நல்லது. முன்னாடியே அரைச்சி ஸ்டோர் பண்ணி வைக்க ஒரு நாள் 2 நாள் நம்ம ஒரு நாள் அரைக்கிறோம், கொஞ்சம் கூடுதலாக அரைச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நாள் 2 நாளைக்கு நம்ம வச்சுக்கலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. இதே இது வாரத்துக்கு 10 நாள், ஒரு வாரம் 10 நாளைக்கெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே அரைச்சி ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. அது உடம்புக்கு கெடுதல் தானே. ஃப்ரிட்ஜே யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. ஸோ நம்மளால் இந்த மாவுக்கு இது பாலுக்காகவாது நம்மளுக்கு ஃப்ரிட்ஜு தேவைப்படுது. ஸோ அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நான்லாம் அப்பப்போ தான் அரைச்சி சேர்த்துக்கிறது. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி இந்த கொஞ்சம் வற்றிருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றுறோன்னா கடைசியில் நம்ம மல்லித்தலை கருவேப்பிலை தூவி இறக்கிக்கலாம். தண்ணி வற்றுற அளவுக்கு இருந்தால் போதும். கொஞ்சம் நேரம் வற்றினாலே போதும். அதாவது ஒரு 10 நிமிஷம் வெந்தாலே போதும். அதுக்கு மேலே வேகணும்னு கிடையாது. நம்ம ஊற்றுனோடனே தண்ணி கொஞ்சம் தானே ஊற்றிருந்தோம். அதுவே வற்றி வந்துருச்சு. இப்போவும் கொஞ்சம் தண்ணி நல்லா வற்றுனதுக்கப்புறம் கடைசியில் கருவேப்பிலை தூவிட்டேன். நான் கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வச்சுருந்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. சூப்பரான செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பீன்ஸு சாம்பாரில் தான் போடணும்னு கட்டாயம் கிடையாது. வெரைட்டி ரைஸில் தான் போடணும் இல்லை. இந்த மாதிரி நம்ம காயை செஞ்சு கொடுத்தாலும் ஆனால் பிள்ளைங்க சாப்பிட்றது தான் பெரிய விஷயம். நம்ம பழக்கத்தான் வேணும். காயில் எந்த பிள்ளையுமே சாப்பிட மாட்டேங்குது இல்லையா. ஸோ நம்ம பழக்கினோம்னா பிள்ளைய சாப்பிட்ருவோம். சூப்பரான பீன்ஸ் கிரேவி ரெடி. தேங்க்யூ.